வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம தி ஹியூமன் சென்டிபைட் மனித பூரானுங்கிற ஒரு கொடூரமான படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லாம இந்த படத்தை எடுத்த டைரக்டருக்கு ஏன் இந்த படம் எடுக்கணும்னு தோணுச்சுங்கிற ஒரு ஹிஸ்டரியை சொல்றேன். அப்பதான் இந்த படம் பாக்குற நம்மளுக்கு இதோட உண்மைத்தன்மை என்னன்னு நமக்கு தெளிவா புரியும். இந்த படத்துல வர அந்த கொடுமையான விஷயம் எல்லாம் கதை இல்ல, உண்மையாவே சில பேருக்கு நடந்திருக்கு. ஹிட்லரோட அந்த நாசிக் பட முகாம் இருக்குல்ல, அங்க வந்து அந்த எதிர்நாட்டு படைகளை புடிச்சிட்டு வருவாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மாதிரி கொடுமையான விஷயங்கள்லாம் உண்மையா நடந்திருக்கு. ஒரு சைக்கோ டாக்டர் இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு பண்ணிருப்பான். அந்த சைக்கோ டாக்டர் புடிச்சிட்டு வந்த கைதி இருக்காங்கல்ல, அதை அவங்கள லைனா உட்கார வச்சு ஒருத்தனோட ஆசன குழாயும் பின்னாடி இருக்கிற ஒருத்தனோட வாயும் சேர்த்து தைச்சு வச்சு இந்த மாதிரி கொடுமையான விஷயங்கள்லாம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட டைரக்டர் சின்ன வயசுல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணிருப்பாங்களா, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த கேங்ல ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட ஆசனவாயும் வாயை தைச்சு விட்டாதான் அவங்களா திருந்துவாங்கன்னு விளையாட்டுத்தனமா சொன்னது இவரோட மனசுல ஆழமா பதிஞ்சிச்சு. இந்த படத்தோட டைரக்டர் மனசுல இவருக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த புராணங்கள் மேலயும் ஆர்வம் அதிகம். அதுவும் இல்லாம அவன் ஃப்ரெண்டு சொன்ன விஷயத்தையும் உண்மையா நடந்த சம்பவத்தை வச்சு இவரா ஒரு சின்ன கற்பனையா ஒரு ஸ்டோரி எழுதி இந்த படத்தை எடுத்தாரு. இந்த படம் மொத்தம் 3 பாட்டு இருக்கு. 3 பாட்டுமே ரொம்ப கொடூரமா இருக்கும், பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். இந்த படம் இடமும் பட்ஜெட் கம்மியா தான் எடுத்தாங்க, ஆனா கலெக்ஷன்ல ஒரு சக்க போட்டுருச்சு. இது நிறைய நாட்டுல தடை பண்ணாங்க, நிறைய பக்கம் எதிர்ப்பு வந்துச்சு. ஆனா சில நாட்டுல இதுக்குன்னு தனியா ஒரு கல்ட் ரசிகர்களே உருவானாங்க. முன்னமே அந்த ரசிகர்கள் இருக்காங்க இந்த படத்துக்கு. ஆனா இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது எனக்கு அள்ளு விட்டுருச்சு. இந்த மாதிரி கொடுமையில உண்மையாவே சில பேருக்கு நடந்திருக்குன்னு நினைக்கும் போதே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த படத்தை சின்ன பசங்க அதுக்கப்புறம் இலகிய மனமெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த படத்தை ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு இதோட செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் வேணும்னா கேளுங்க, நான் ரெடி பண்ணி போடுறேன். ஆனா இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்படிதான் இருக்கும். சரி வாங்க உனக்கு கதைக்குள்ள போலாம். கட் பண்ணா இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ஹைவேஸ் ரோடு பக்கத்துல இருக்க சின்ன சர்வீஸ் ரோட்ல ஒரு வெள்ளை கலர் கார் காட்டுறாங்க. அதுக்குள்ளதான் நம்ம படத்தோட வில்லன் கோந்துகிட்டு இருக்கான். அவன் கையில ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு இருக்கான். அதுல நாயெல்லாம் வந்து ஒண்ணு பின்னாடி ஒண்ணு நிக்க வைக்கிற மாதிரி போட்டோ இருக்கு. அது என்ன போட்டோன்னு நமக்கு தெரியல. இவன் சடனா கண்ணாடியை பாக்குறான். பின்னாடி வந்து ஒரு வெள்ளை கலர் ட்ரக் நிக்குது. அதுக்குள்ள இருந்து ஒரு குண்டை குழுவும் ஓடி போறான். அவனுக்கு என்ன வயிற்ற கலக்கிடுச்சு, சரி ஒதுங்கலான்னு ஒரு ஒதுக்கு பக்கமா ஓடி போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன அவசரமா கண்ட்ரோல் பண்ண முடியாம ஓரமா ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம வில்ல வந்து என்ன நினைச்சா தெரியல, டக்குன்னு காரை திறந்து உள்ள இருந்து ஒரு கன் எடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கான். அந்த ட்ரக் டிரைவர் சிவனேன்னு அவன் வந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம வில்ல பொசுக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுறான் பின்னாடியே. நல்ல வேலை அது குண்டு இல்ல, மயக்கம் இருந்து. அதனால அந்த குண்டை மயக்கம் போட்டு விழுந்தாரா இவனும் தூக்கிட்டு போறான். இந்த இடத்துலதான் படத்தோட டைட்டில போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கட் பண்ணி ஒரு ஹோட்டல காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோயினி கண்ணாடி பார்த்து தலை சீவிக்கிட்டு இருக்கா. அவ ஃப்ரெண்டு உள்ள வந்து போன் பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க வந்து அமெரிக்காரங்க, இங்க வந்து ஜெர்மனி நாட்டுக்கு வந்து டூர் வந்திருக்காங்க. இவங்க 2 நாள் ஃபுல்லா சுத்திட்டு மறுபடியும் ஊருக்கு போய்கிட்டு இருக்காங்க. நடுக்காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது கார் டக்குன்னு பஞ்சர் ஆயிருச்சு. நம்ம ஹீரோயினி ஃப்ரெண்டு காரியை பிடிச்சி கண்டபடி திட்டுறா. என்னடி மேப் பாக்குறே, அப்படி அத்துவான காட்டுக்குள்ள வந்து நைட்டு மாட்டை விட்டியடி அப்படின்னு. அந்த ஏரியாவே ஜிலோன்னு இருக்கு, நடுக்காடு, சுத்தி முத்தி ஒரு வீட்டை கூட காணோம். இவங்க பதறிட்டு நின்று இருக்காங்க வெளியே பார்த்துட்டு. நம்ம ஃப்ரெண்டுக்கார சாரிடி மேப் கொஞ்சம் தலையிலே வச்சு பாட்ட தூக்கத்துல மனுச்சிரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினி அந்த ஊர் போன் டைரி இருக்கும்ல, எல்லா போன் நம்பர் இருக்கும்ல, அதுல இருந்து ஒரு நம்பருக்கு எடுத்து போன் பண்றா ஒர்க் ஷாப்புக்கு. ஆனா அந்த காட்டுக்குள்ள சிக்னல் வேற கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல, முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு காட்டுக்குள்ள இருந்து ஏதோ உருன்னு சவுண்ட் வரங்காட்டிக்கு பயந்துட்டு காருக்குள்ள போய் கொண்டாங்க. மிருகம் இங்கே வந்துருமோன்னு. ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த வழியா ஒரு கார் வருது. அவன் வந்து நிறுத்திட்டு கேக்குறா, என்னமா ஆச்சு, என்னத்துக்கு நின்று இருக்கீங்கன்னு. இல்லைங்க சார், கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, ஏதாவது உதவிக்கு ஏதாவது போன் நம்பர் இருந்தா போன் பண்ண முடியுமா சார், இங்க சிக்னல் கிடைக்கல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் வந்து ஒரு தப்பான இன்டென்ஸ்லயே பேசிக்கிட்டு இருக்கா. இவங்க கிட்ட தப்பு பண்ற மாதிரி ஏதோ ராங்கா பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க பயந்துட்டு உதவியெல்லாம் வேணான்னு கதவை சாத்திடுவாங்க. ஆனா அந்த கிழவனோட பார்வையை சேர்ல ஏதோ வித்தியாசமா முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனிக்கு அள்ளு விட்டுருது. ஆளா விடுறா சாமின்ட்டு கதவை சாத்திட்டு உள்ள ஜன்னல்லாம் சாத்திட்டு உட்காந்துட்டா. அவனும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அவனும் கார் எடுத்துட்டு போயிட்டா. இவங்க வேலைக்காக மாட்டாங்க அப்படின்னு. நம்ம ஹீரோயினியும் கொஞ்ச நேரம் காருக்குள்ள வெயிட் பண்ணி பாட்டு, நீங்க கொண்டு இருந்தா வேலைக்காகாது, உனக்கு ஊருக்குள்ள போய் ஏதாவது வீடு இருந்தாங்க லேண்ட்ல இருந்தா போன் பண்ணி ஏதாவது உதவி கேட்கலாம் அப்படின்ட்டு காட்டுக்குள்ள இறங்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க 2 பேரும். அந்த ஃப்ரெண்டுக்காரி பயத்துல நடுங்கிட்டு இருக்கா. சுத்தி முத்தி கருகுமுன்னு இருக்கா. அதனால கிடுகிடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கா நடுங்கிட்டு. நம்ம ஹீரோயினி தூரத்துல ஒரு லைட் எரியுது பாக்குறா. நல்ல வேலை இங்க ஒரு வீடு இருக்க மாட்டிருக்கு, லைட் எரிய வெளிச்சம் தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்டுக்காரி கிட்ட. டக்குன்னு பார்த்தா மழை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்களும் அந்த வீட்டை பார்த்து வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வீட்டை பார்த்தாலே பயமா இருக்குது, பேய் பங்களா மாதிரி இருக்கு. நடுக்காடுகளை கொண்டு வந்து வீட்டை கட்டி வச்சிருக்காங்க. இவங்களும் வீட்டுக்கிட்ட வந்து காலிங் பில் அடிக்கிறாங்க. உள்ள வந்து ஒருத்த வந்து எட்டி பாக்குறா. யாருன்னு பார்த்தா அந்த வில்லன். இவனும் வந்து ஸ்லோ மோஷன்ல கதவை திறந்துட்டு, என்ன வேணும், எதுக்காக காலிங் பெல் அடிச்சிங்கன்ட்டு ஒரு மாதிரி கட்ட குரல்ல கேட்க, நம்ம ஹீரோயினையும் ஃப்ரெண்டுக்காரையும் திரு முழிக்கிறாங்க. இல்ல சார், இந்த மாதிரி கார்ல வந்துகிட்டு இருந்தோம், டயர் பஞ்சர் ஆயிருச்சு, அதான் உதவி கேட்டு வந்தோம், ஏதாவது ஒர்க் ஷாப் நம்பர் இருந்தா லேண்ட்லைன் இருந்தா போன் பண்ணுங்க சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி உள்ள வாங்க, நீங்க வந்தது யாரும் பாக்கலையான்னு கேட்டுட்டு உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டு லாக் பண்ணிடுறான், பூட்டு போட்டுறான். அப்புறம் சுத்தி முத்தி அந்த கண்ணாடி வழியா பாக்குறா யாராவது பாத்துட்டாங்களா அப்படின்னு. நம்ம வில்லனை பத்தி சொல்லணும்னா ஒரு டாக்டர். இந்த குழந்தைங்களா ஒட்டி பிறப்பாங்களா, அந்த ரெட்டை குழந்தைங்க, அவங்க எல்லாம் பிரிக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி டாக்டர், அந்த மாதிரி ஒரு டாக்டர். அந்த வில்லன் பேசுறது, அவன் நடவடிக்கை எல்லாம் பாக்குறக்கே ஒரு மாதிரி வினோதமா இருக்கு. சும்மா பார்த்தாலே பயமா இருக்கு. அந்த அளவுக்கு நடிச்சிருக்கான் இந்த படத்துல. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா, நான் போய் போன் பண்ணிட்டு அப்படியே உங்களுக்கு ஜூஸ் எடுத்து வரேன்ட்டு உள்ள போறான் சமையல் கட்டுக்குள்ள. நம்ம ஹீரோயினி வீடை சுத்தி பார்த்து என்னடி வீடு வித்தியாசமா இருக்கு, ஆளு வித்தியாசமா இருக்கான், வீட்டுல இருக்க பெயிண்டிங் வித்தியாசமா இருக்குன்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த டாக்டர் வந்து உள்ளுக்குள்ள ஏதோ மருந்தை கலக்கிட்டு இருக்கான், குடிக்கிற தண்ணியில ஏதோ மயக்க மருந்து கலக்கிட்டு இருக்கான். இந்த வில்லன் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த டிரைவரை கடத்துவான், இங்க வந்து மயக்க மருந்து கலக்கி கொடுத்துட்டு இருக்கா இவங்க 2 பேத்துக்கு. இதெல்லாம் எதுக்காக பண்றான்னு தெரியல, போக போதான் தெரியும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து அந்த ஜூஸை கொடுக்குறான். ஜூஸை கொடுத்துட்டு அந்த வில்ல போய் பக்கத்துல ஒரு சேர்ல உட்காந்துட்டான். நம்ம ஹீரோயின் பேச்சுவாக டப்புன்னு டம்ளர் கீழே போடுறா கை தவறி. இவன் எந்திரிச்சு பைத்தியமாட்ட கத்துறான், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, கொஞ்சம் கூட பொறுமையா இல்லையான்னு திட்டிட்டு உள்ள போயிட்டு நான் மறுபடியும் ஜூஸ் எடுத்து வரட்டு உள்ள போறா. நம்ம ஹீரோயின் பயந்துட்டா, சாக்காயிட்டா கொஞ்ச நேரத்தை, எதுக்கு இப்படி கத்துறான் அப்படின்னு. ஆனா அந்த ஃப்ரெண்டு கண்டி தாகமா இருக்குன்ட்டு எல்லா ஜூஸையும் குடிச்சிடறா ஃபுல்லாத்தையும். நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ தப்பா தெரியாது, அதனால புலம்புறா, பேசாம காருக்குள்ளேயே கொண்டிருக்கலாண்டி அப்படின்னு. இவன் வீட்டுக்குள்ள வந்தா உள்ளுக்கு ஒரு கிளினிக் செட்டப்ல இருக்கு, சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. இவன் ஏதோ மருந்து உறிஞ்சுக்கிட்டு இருக்கான், ஏதோ மயக்க மருந்து போல. இந்த சைடு அந்த ஃப்ரெண்டு கரை தான் எல்லா ஜூஸையும் குடிச்சிட்டாள், அதுல மயக்க மருந்து கலந்துருக்குல்ல, அதனால கொஞ்சம் கிளார் ஆயிட்டு கொஞ்சம் டயர்டா இருக்குடி, மயக்க வரமா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த வில்ல வந்து அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவா, எந்திரிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கான் வில்லத்தனமா. நம்ம ஹீரோயினி பதற, ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்க. இவன் டக்குன்னு கழுத்துலயே அந்த ஊசி சுருகிடுவான் அந்த மயக்க மருந்து. நம்ம ஹீரோயினி அதுக்கப்புறம் மட்டையாயிருவா, மயங்கிடுவா ஃபுல்லா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வில்லனை காட்டுறாங்க. அவன் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் இருந்த அந்த பேப்பர் அந்த ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாம் எந்த ஊரு எங்கிருந்து வந்திருக்காங்கன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு காட்டுறாங்க, அவன் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பேஸ்மெண்ட் மாதிரி செட் பண்ணி அதுக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டல் செட்டப்லாம் செட் பண்ணி வச்சிருக்கா. இங்க வந்து அந்த குண்டை நம்ம ஹீரோயினி ஃப்ரெண்டுக்காரி எல்லாத்தையும் கயிறுலாம் போட்டு அந்த டேபிள் மேல படுக்க வச்சிருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பொறுமையா வந்து அந்த கதவு கிட்ட குறுகுறுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்டை போட்டு அந்த குண்டங்கிட்ட வரான். மெதுவா வந்து அந்த குண்டன் காதுல போய், நான் பண்ற ஆபரேஷனுக்கு உன்னோட ஸ்கின் செட் ஆகாது, அதனால நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன், என்ன மன்னிச்சிரு, தெரியாம உன்னை தூக்கிட்டேன், உன்னை வெளியே விட முடியாது, அதனால நான் உன்னை கொல்ல போறேன்ட்டு ஒரு மாதிரி பாசமா பேசிக்கிட்டு இருக்கான். இவனுங்க சைக்கோவா இருப்பான் போல. டக்குன்னு போய் ஒரு விச ஊசி எடுத்துட்டு வந்து அந்த குண்டனுக்கு போடனே அந்த குண்டை செத்து போயிடறான். அதுக்கப்புறம் மூஞ்சி எல்லாம் மூடி விட்டு பக்கத்தாலே படுத்துட்டு அழுகுறான், என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டு, என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம பண்ணிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் அவன் வீட்டு பின்னாடியே குழி தோண்டி புதைச்சிடறான் அந்த குண்டனை. அதுக்கப்புறம் கார் எடுத்து போய் இன்னொருத்தனை போய் புடிச்சிட்டு வந்துறான். இவன் சைனீஸ் காரன், அவனை போய் புடிச்சிட்டு வந்துறான் ரோட்ல இருந்து. அந்த சைனீஸ் காரை எங்க மாட்டினான்னு தெரியல, அவனை போய் புடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இப்படி எல்லாத்தையும் கடத்திட்டு வந்துட்டு இருக்கான், இவன் என்ன ஆபரேஷன் பண்ண போறான்னு தெரியல. இந்த படத்துல சில சீன்ல எல்லாம் இவனை பார்த்தா நமக்கு உண்மையுமே பயமா இருக்கும். திடீர்னு சிரிப்பான், திடீர்னு அழுவான். இப்ப கூட பாத்தீங்கன்னா டக்குன்னு போய் கோட்டெல்லாம் மாத்திக்கிட்டு இருக்கான். ஏதோ செமினார் கொடுக்குற மாதிரி கோட்டெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு இவங்க 3 பேர்த்திட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்க அந்த ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி. ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் வந்து பேஷண்ட்டுக்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, தெளிவா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவன் உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த சைனீஸ்காரன் கத்துறாடே, நான் பெரிய ரவுடிடா, என் கையை மட்டும் அவத்தோட உன்னை பொழந்துருண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம வில்லன் அதை எதையும் கண்டுக்காம அவன் சொல்றான் என்ன பண்ண போறான்னு. அந்த ஃப்ரெண்டுக்காரி பயத்துல அலறிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோனி பயத்துல உறைஞ்சு போய் வந்துகிட்டு இருக்க. அந்த டாக்டர் ஒவ்வொன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அந்த சைக்கோ அவன் என்ன சொல்லுவானா, ஃபர்ஸ்ட் உங்க மூட்டு பகுதியில இருக்க அந்த ஃபைபர் டிஷ்யூன்னு ஒன்னு இருக்கும், அதை எடுத்துட்டா உங்களால நடக்க முடியாது, நீங்க முட்டி போட்டு தான் உட்காந்துருக்க முடியும். அதுக்கப்புறம் உங்க 3 பேர்த்த ஏபிசின்னு லைனா உட்கார வச்சு ஏவோட பின்பகுதியும் பியோட வாய்ப்பகுதியும் சேர்த்து ஒன்னா தைக்க போறேன். அது எப்படின்னா, ஏவோட பின்பகுதியில் இருக்க கொஞ்சம் தசையை எடுத்துட்டு பியோட வாயில இருக்க பல்லெல்லாம் புடிங்கிட்டு அது கொஞ்சம் தசையை கிழிச்சு ரெண்டத்தையும் சேர்த்து செயல்பட போறேன். அதே மாதிரி பியோட பின்பகுதியும் சியோட வாய்ப்பகுதியும் சேர்த்து தைக்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னு இவங்க எல்லாம் அலறாங்க. அதை விட முக்கியமா கொடூரமா ஒரு விஷயம் சொல்லுவான். ஃபர்ஸ்ட் அந்த ஏ இருக்கான்ல, அவனுக்கு மட்டும்தான் சாப்பாடு போடுவேன். அவன் சாப்பிட்டு செரிமானம் ஆகிற அந்த கழிவு அடுத்து பிக்கு போகும். அந்த பி மிச்சம் சாப்பிட்டு செரிமானம் கழிவு அடுத்து சிக்கு போகும். இதுதான் நான் உருவாக்கின புதிய படைப்பு, இதுக்கு பேரு மனித பூரான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சைக்கோத்தனமா சிரிப்பான். அதுக்கப்புறம் சைனீஸ்காரனுக்கு போய் மயக்க ஊசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரிக்கு போய் ஊசியை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த கேப்ல அவன் திரும்பி நின்று இருப்பானா, நம்ம ஹீரோனி கையில கட்டி இருக்க அந்த டேப்பை வந்து வாயில கடிச்சு இழுத்துக்கிட்டு இருக்கா, அப்படியே தப்பிச்சு ஆகணும் அப்படின்னு. நம்ம ஹீரோனி சரசரன்னு கையில கட்டி இருக்கிறது காலில் கட்டி இருக்கிறது எல்லாத்தையும் அவுத்து வீசிட்டு ஓடுவான். இவன் டக்குன்னு பார்த்துட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்துவான், ஒழுக்குமா நில்லு, ஓடாத, நீ என்னோட படிப்பு ஓடாத அப்படின்னு கத்திட்டு துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி வேகமா வந்து ரூமுக்குள்ள ஒழிஞ்சிட்டு கதவை சாத்திடுறா. இவன் பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்கான் ஒவ்வொரு ரூமா தேடிட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த ரூமை கண்டுபிடிச்சு கதவை போட்டு தட்டிட்டு இருக்கான் சைக்கோத்தனமா. நீ என்ன முயற்சி பண்ணாலும் எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, நீ டைம் வேஸ்ட் பண்ணாத, ஆபரேஷன் டைம் ஆச்சு, சீக்கிரவா அப்படின்னு வெளியே நின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினி ஒரு லேம்ப் இருக்குமா, அதை எடுத்துட்டு போய் அந்த ஜன்னலை உடைக்கலான்னு போய் நிக்கிறா. டக்குன்னு பார்த்தா இவன் அந்த சைடு வந்து நிக்கிறான். இவளுக்கு இதை பார்த்தோன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. குடுகுடுன்னு ஓடி போய் அந்த கதவை திறக்க ட்ரை பண்றா, அது வேற திறக்க மாட்டேங்குது. இந்த சைடு இவன் அந்த கண்ணாடி உடைச்சிட்டு வேகமா உள்ள வந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினி ஒரு வழியா கதவை திறந்துட்டு வேகமா ஓடி போயிட்டு இருக்க. குறுக்க ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குமா, அதை பார்க்காம பொத்துன்னு அதுக்குள்ள விழுந்துடுறா. இவ உள்ள விழுந்துட்டு மேல எந்திரிச்சு பாக்குறா. மெதுவா அந்த சைக்கோ டாக்டர் துப்பாக்கி வச்சுட்டு வந்துகிட்டு இருக்கா. எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுற, நான் உங்களை வச்சு மருத்துவத்துல புதிய முயற்சி ஒன்ன பண்ண போறேன், உங்களை இன்னும் அழகாக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினி பயந்துட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போயிட்டு இருக்கா. அவன் மறுபடியும் மயக்க மருந்து சொல்லான்னு பாக்குற, பயந்துட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போயிடுறா.
ஆனா எவ்வளவு நேரம் மூச்சு அடக்க முடியும்? இந்த சீனை பார்க்கும்போது நமக்கும் மூச்சு முட்டை தண்ணி குளுக்கிறத பார்த்தா இவன் மேல அப்படியே கண்ணை பிடிச்சி நின்னுகிட்டே இருக்கான் எய்ம் பண்ணிக்கிட்டு. நம்ம ஹீரோனால ரொம்ப நேரம் மூச்சு அடக்க முடியல, மறுபடியும் மேல வந்துட்டு அழுகிற, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. அவன் வந்து பொறுமையா பக்கத்துல வந்து கொண்டு, ஓஹோ என் கூட கொஞ்ச நேரம் விளையாடுறக்கு ஆசைப்படுறியா, சரி நானும் உன் கூட விளையாட அப்படின்ட்டு போய் அந்த சுவிட்ச ஒன்னு அமுத்தி விடுறான். அந்த ஸ்விம்மிங் பூல மூடுறக்கு ஒரு கவர் மாதிரி இருக்கும், அது மெதுவா வந்துகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினி மேல வந்து அவன் சுட்டு போடுவான், அதுக்கு உள்ளே முழுங்கி செத்து போயிருந்தா உள்ளே போயிடுறா. இவனும் நீ செத்து தொலை, நான் வேற ஆளா புடிச்சுக்கிறேன்ட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவனும் போயிடுறான். ஆனா நம்ம ஹீரோயினி எப்படியாவது உயிர் தப்பிச்சாகணும், கொஞ்ச நேரம் ஸ்விம்மிங் பூலையும் மூச்சை புடிச்சு கொண்டு அவன் போன பிறகு மெதுவா ஒரு பக்கமா எந்திரிச்சு வந்துகிட்டு இருக்கு, அதை கிழிச்சுக்கிட்டு ஒவ்வொரு ரூமா தேடிக்கிட்டு இருக்க. தப்பிக்க வழியில எல்லா பக்கம் லாக் பண்ணி வச்சுட்டான்ல. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடி உடஞ்சிருக்கும், அது வழியே தப்பிக்கலான்னு போகும்போது அவன் ஃப்ரெண்டுக்காரி நான் வருது. அவளை விட்டுட்டு போறதுக்கு மனசுல எப்படியாவது காப்பாத்தி கூட்டு போயிடணும். அவன் ஃப்ரெண்டுக்காரி தேடி போய்கிட்டு இருக்கா அந்த கிளினிக் ரூமுக்குள்ள. அந்த ரூமுக்குள்ள போயிட்டு ஃப்ரெண்டுக்காரி வேகமா எழுப்புற. அவளால எந்திரிக்க முடியல, ஓவர் டோஸா மயக்க மருந்து கொடுத்தங்காட்டிக்கு அவனால சுத்தமா எந்திரிக்க முடியல. இவ எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், தரன்னு இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கா கைய புடிச்சிட்டு. ஒரு வழியா அந்த ரூம் கிட்டே இழுத்துட்டு வந்துட்டு அந்த கண்ணாடி கிட்ட அப்படியே இழுத்து வெளியே கொண்டு வந்துட்டா. நம்ம ஹீரோயினிக்கு அவன் வந்துருவான்னு பயம், ஆனா இவ்வளவு விட்டுட்டு போறக்கும் மனசுல பாவமா இருக்கிறதுனால மாங்குமான்னு இழுத்து வந்துட்டு இருக்கா. டக்குன்னு பார்த்தா பின்னாடி என்னமோ வந்து குத்துது. யாருன்னு பார்த்தா அவன் ஷூட் பண்ணிட்டா மறுபடியும் அந்த மயக்கம் வந்து வச்சு. மறுபடியும் நம்ம ஹீரோயினி அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா. இவ இவ்வளவு நேரம் ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்கா இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆபரேஷன் ரூம்குள்ள வச்சு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டான். எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு இருக்கான், அந்த முட்டி அந்த வாய் எல்லாத்தையும் ஸ்கெட்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சீன்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும், பார்க்கவே முடியாது. கட்டிங் பிளேயரை வச்சு அந்த பல்லு இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து வெட்டுக்குன்னு புடுங்குவான், பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு போட்டோல அந்த நாயெல்லாம் பாத்துருப்பான்ல, ஃபர்ஸ்ட் அந்த நாயை வச்சு செக் பண்ணி பாத்துருக்கேன் இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணி. நம்ம ஹீரோயினியை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ தப்பிச்சு போக நினைச்சல, அதனால உனக்கு கொஞ்சம் பனிஷ்மெண்ட் தரேன், உன்னதான் நான் நடுவால வைக்க போறேன். ஏல இருக்கவங்களுக்கு பின்பக்கம் மட்டும் தான் ஆபரேஷன் பண்ணுவேன், அதே மாதிரி சீல இருக்கவங்களுக்கு வாயில மட்டும் தான் ஆபரேஷன் பண்ணுவேன். நீ நடுவால இருக்காட்டி உனக்கு ரெண்டு பக்கமே ஆபரேஷன் பண்ணுவேன், உனக்கு தான் வலி அதிகம், நீ தப்பிச்சு போக பாத்தியில, அதனால உனக்கு தண்டனை இருக்கு அப்படின்ட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஆபரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போய் பெட்ல படுத்துங்கிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்து அந்த கோட்டு சூட் எல்லாம் மாட்டிட்டு அந்த உடஞ்சு போன கண்ணாடி எல்லாம் அவங்க ஆளை கூப்பிட்டு வச்சு மாத்திக்கிட்டு இருக்கான். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சங்காட்டிக்கு போய் ஒரு கட்டிங்க போட்டு அந்த சேர்ல வந்து படுத்துக்கிட்டு மெதுவா எந்திரிச்சு நடந்து வருவான், யாரையோ பாத்துக்கிட்டு வந்து உட்காந்துட்டு ஒரு மாதிரி சிரிப்பான். இந்த சைடு பார்த்தா அந்த 3 பேரையும் ஆபரேஷன் பண்ணி படுக்க வச்சிருக்கான். ஆனா இந்த படம் எல்லாம் ஃபுல்லா உட்காந்து பார்க்கவே முடியாது, ரொம்ப கொடூரமா இருக்கும். நான் நிறைய சீனை கட் பண்ணிட்டேன், அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். இவன் கொஞ்சம் கொஞ்சமா போய் எல்லாத்தோட காயத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, நான் நினைச்சதை விட வேகமா இருது, நீங்க சீக்கிரம் எந்திரிச்சு நடப்பீங்க என் செல்லக்குட்டிகளா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தையும் போய் எழுப்பிக்கிட்டு இருக்கான். முதல்ல சைனீஸ்காரன் எழுப்புறான், எந்தரா என் செல்லமே அப்படின்னு தலையை நீவி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த சைனீஸ்காரனுக்கு இன்னும் அந்த மயக்கம் தெரியல, அரை மயக்கத்துல எந்திரிக்க முடியாம அந்த வலியோட அப்படியே எந்திரிச்சு போறான். எந்திரிக்கலன்னா அவன் தடி மாதிரி இருக்கும், ஸ்டிக் இருக்கும், அதை கொண்டு வந்து பளிச்சுன்னு அடிப்பான். இவங்க 3 பேர் எந்திரிச்சு முட்டி போட்டு கொண்டிருக்கிறத பார்த்து இவன் வெறி பிடிச்ச மாதிரி கத்துவா, நான் சாதிச்சிட்டேன்டா, என்னையா எல்லாம் ஒதுக்குனீங்க அப்படின்ட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் இவங்க 3 பேரும் வழி தாங்காம அழுதுகிட்டு இருக்காங்க. நான் போய் போட்டோ எடுத்துட்டு உங்க அழகை நீங்களே பாக்குறீங்களா அப்படின்னு ஒரு கண்ணாடி கொண்டு வந்து காமிக்கிறாங்க 3 பேத்துக்கிட்டயோ. இவங்கன்னா அழுன்னு அழுகுறானுங்க. அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணுவான் பாருங்க, அந்த கண்ணாடியில அவன் மூஞ்சியே பாத்துக்கிட்டு அவனுக்கு அவனே பேசிக்கிறான், நீ அழுகாதரா, நீ சாதிச்சுட்ட, இது ஆனந்த கண்ணீரா அப்படின்னு சொல்லிட்டு நீ சாதிச்சுட்டு அவனுக்கு அவனே உம்மா கொடுத்துக்கிறான். பயங்கரமான சைக்கோவா இருப்பானாட்டு இவன். இந்த ஃபர்ஸ்ட் பாட்டு ரொம்ப கொடூரமா இருக்கும், இதை விட செகண்ட் பாட்டு தேர்ட் பாட்டு அதை விட கொடூரமா இருக்கு. எனக்கு அதை பார்த்துட்டு நைட்டு கனவுல அதே வருது. அதுக்கப்புறம் இவன் காலையில எழுந்திரிச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான், நாய்க்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி தோட்டத்துல வச்சு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த சைனாக்காரனோட வாயில போய் நியூஸ் பேப்பரை வச்சு துணிச்சுட்டு இவன் போய் ஓரமா நின்னுகிட்டு, வா சீக்கிரம் டேடி கிட்ட ஓடி வாடா என் தங்கமே அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். அவன் டென்ஷன் ஆகி பேப்பரை கீழே போடுறான். இவன் மறுபடியும் பொறுமையா வந்து மறுபடியும் நியூஸ் பேப்பர் எடுத்து வாயில வச்சுட்டு மறுபடியும் ஓரமா போய் நின்று மறுபடியும் கூப்பிடா, வா டேடி கிட்ட ஓடிவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் மறுபடியும் கீழே போட்டுறான். அவனுக்குன்னா வரும் பாருங்க வெறி, அவனே சைக்கோ, அவனை எச்சா கோவப்படுத்தினா அவனுக்கு எவ்வளவு கோவம் வரும். மறுபடியும் ஸ்டிக்க போட்டு அடின்னு அடிக்கிறான். இந்த அலற சவுண்டோடய அந்த நைட்டு முடியுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி அந்த சின்ன பவுல்ல சாப்பாடு வைக்கிற. நம்ம சைனாக்காரன் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட முடியும், அவனுக்கு மட்டும்தான் வாய் ஓப்பன்ல இருக்கு. அவனு என்ன பண்ணுவான் பாவம், 2 நாளா சாப்பிடல, பசி தாங்க முடியாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பார்த்தா அவன் கால் இருக்குமா விலோனான காலு, இவன் வெறுக்குன்னு போய் கடிச்சு வச்சிருவான். அந்த சைக்கோ கத்திட்ட மெதுவா பொறுமையா எந்திரிச்சு வந்து அந்த ஸ்டிக்கை வச்சு நம்ம சைனாக்காரனை போட்டு போலான்னு பொழந்துட்டு, உனிமேல் இப்படி பண்ணீங்கன்னா உன்னோட பள்ளியும் வெடுக்கு நான் புடுங்கிருவேன், நீ சாப்பிடற கோசரம் தான் உனக்கு நான் பல்லு வச்சிருக்க, ஒழுக்கமா இருந்தேன்னா உன் வாயில பல்லு மிச்சமாகும் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் பின்னாடி அழுதுகிட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோயினியும் அவன் ஃப்ரெண்டுக்காரியும். அந்த சைனீஸ்கார வாங்க அடியில மயக்கம் போட்டுறான். இவன் மறுபடியும் போய் சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில மறுபடியும் ட்ரைனிங் கொடுக்குறான் அவங்களுக்கு. அந்த சைக்கோ டாக்டர் ஒரு லெதர் ஷூ போட்டு வந்துட்டு அந்த சைனீஸ்காரனை கூப்பிட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கா, இப்ப முடிஞ்சா கர்றா பாக்கலாம் அப்படின்னு கிண்டல் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஒன்னு சொல்லுவான் பாருங்க, நேத்து சாப்பிட்டேல, இன்னைக்கு பாத்ரூம் போக டைம் ஆச்சு பாரு, சீக்கிரம் பாத்ரூம் போட்டு ஸ்டிக்க வச்சு அடின்னு அடிக்கிறான். இந்த சைனீஸ்காரனாலும் முடியல, எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணாலும் சுத்தமா முடியல. அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுகுறான், சாரிங்க மன்னிச்சிருங்கன்ட்டு இவனும் பாத்ரூம் போறான். இந்த சீன் எல்லாம் பார்க்கவே முடியாது, அவ்வளவு கொடூரமா இருக்கும்.
ஆனா அந்த சைக்கோ டாக்டர் வந்து அவன் பாத்ரூம் போறல சீக்கிரம் சாப்பிடு, அதை முழுங்குன்ட்டு அந்த ஸ்டிக்கை வச்சு அடி நடிக்கிறான் நம்ம ஹீரோயினியை போட்டு. அவளால வாயையும் மூட முடியாது, எல்லா பள்ளையும் புடுங்கிட்டான். அது மட்டும் இல்லாம அவனோட பின்பகுதிக்கு இவரோட வாய்க்கு அடியில ஒரு சின்ன டூப் மாதிரி சொருகிருப்பா. அந்த அளவுக்கு கொடுமையான நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க இந்த 3 பேரும். இந்த வில்ல அவங்களுக்குன்னு தனியா ஒரு கூண்டு செஞ்சு வச்சு நைட் அதுக்குள்ளதான் அவங்கள வைப்பான். அவங்க எல்லாம் இவன் வந்தாலே பயந்துகிட்டு இருக்காங்க, கண்ணுல அவ்வளவு மரண வழி தெரியுது. அடுத்த நாள் காலையில இவங்க அந்த கிளினிக் கூட்டு போய் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் உடம்பு எப்படி இருக்கு, நார்மலா இருக்கா, காயமெல்லாம் ஆறிச்சான்னு ஒவ்வொருத்தரா செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கறி இருக்காள், அவளுக்கு உடம்புலாம் சுத்தமா முடியாம போச்சு. உடம்புல ஒரு மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகி அலர்ஜி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அவளை புடிச்சு திட்டுற, அவன் உடம்புல சக்தியே இல்ல, நீ எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கறியை புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கா இந்த சைக்கோ டாக்டர். சடனா வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவன் பதறி போய் பாக்குறா, இந்த காட்டுக்குள்ள யாரும் வரமாட்டாங்க, வாய்ப்பே இல்லைன்னு பயந்து ஓடி போய் அவனோட கோட்டு எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு போய் வாசல்ல போய் எட்டி பாக்குறான். அந்த சமயத்துல 2 போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினியும் ஃப்ரெண்டு காரி அந்த ரோட்ல காரை விட்டு வருவாங்கல்ல, யாரோ கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி கார் நிக்குது, யாருன்னு தெரியல, வந்து செக் பண்ணுங்க சொன்னீங்க. இந்த 2 போலீஸ்காரங்க செக் பண்ணிட்டு அந்த டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு, சரி வீட்டு பக்கத்துல இவன் தானே இருக்கான் அந்த காட்டுக்குள்ள, அதனால அவனை வந்து கேட்டு போலாம், விசாரிச்சுட்டு போலான்னு இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த போலீஸ்காரன் இந்த வில்லனை போட்டு கேள்வி மேல கேள்வி கேட்க இவன் ஒரு மாதிரி முன்னுக்கு பின்னா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். சம்மதமே எல்லாம் உளறிட்டு இருக்குங்காட்டிக்கு அந்த போலீஸ்காரனுக்கு இவன் மேல கொஞ்சம் லைட்டா டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த போலீஸ்கார விடாம கேள்வி கேட்டுட்டே இருக்கான். நம்ம வில்லம் போட்டு உழப்பங்காட்டிக்கு அவனுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு, இவனத்தையும் மறைக்கிறான் அப்படின்ட்டு அவனுக்கு டவுட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சரி இவன் கண்டுபிடிச்சிருவான்னு அந்த வில்ல இவங்களுக்கு ஜூஸ் போட்டலான்னு சமையல் கட்டுக்குள்ள போய் ஜூஸ் எடுத்து போட்டு அதுல மயக்க மருந்து கலக்கிட்டு இருக்கான். இந்த போலீஸ்காரன் கூண்டெல்லாம் பார்த்துட்டு ஏதோ சந்தேகமா பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பேஸ்மெண்ட்ல இருக்காங்க நம்ம சைனீஸ்காரனும் ஹீரோயினியும், அவங்க கத்துன்னு கத்துறாங்க. ஆனா அது கத்துனாலும் வேஸ்ட் தான், ஏன்னா அது சவுண்ட் ப்ரூஃப், அதனால வெளியே கேட்காது. இவன் வந்து அந்த வில்ல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, நம்ம ஃபேமிலியில இன்னும் 2 பேர் ஜாயின் பண்ண போறாங்க செல்லங்களா, வெயிட் பண்ணுங்க, அவங்கள போய் நான் கூட்டு வரேன் அப்படின்ட்டு மேல வந்துகிட்டு இருக்கான். ஆனா இவன் மேல சந்தேகமா இருக்குங்காட்டிக்கு அந்த பெரிய போலீஸ் வந்து இவன் குடுக்கற ஜூஸை குடிக்க மாட்டேங்கிறான். அதனால கையை புடிச்சு தட்டி விட்டுறான். ஆனா அந்த கூட வந்த அந்த ஃப்ரெண்டு போலீஸ் வந்து அவன் லைட்டா குடிச்சிடறான். இவன் இந்த ஜூஸை தட்டி விட்டோனே அந்த வில்லனுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. உனக்கு இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க, சர்ச் வாரண்ட் இல்லாம வீட்டை சர்ச் பண்ண நான் விட மாட்டேன், போய் முடிஞ்ச சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு வாங்கிட்டு அவன் வீட்டை விட்டு வெளியே தட்டி விட்டுறான். இந்த 2 போலீஸ்காரங்களும் உனக்கு சர்ச் வாரண்ட் தானே வேணும், உன்னை 20 நிமிஷத்துல நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்களும் கோவமா கதவை சாத்திட்டு போறாங்க. இவனுக்கு பயம் பிடிச்சிருச்சு, உனக்கு கொஞ்ச நேரத்துல வந்தா இங்க இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும், அதுக்குள்ள அவங்களை மறைக்கணும் வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கான் கீழே. இங்க வந்து பார்த்தா அவங்களெல்லாம் காணோம். இவன் பதறி போய் அந்த பக்கம் இந்த பக்கம் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு அந்த சைனீஸ்காரன் ஒரு கத்தி எடுத்து அந்த கிளினிக் நைஃப் இருக்கும்ல, சர்ச்சிக்கல் நைஃப், அதை எடுத்து அந்த வில்லங்காலையும் நறுக்குன்னு குத்திடுவான் 2 பக்கம். அந்த வில்லன் வழி தாங்க முடியாம கீழே சுருண்டு விழுந்துருவான். அந்த சைனீஸ்காரன் இதான் சான்ஸ், இதை விட்டா தப்பிக்க முடியாதுன்னு வேகமா போய் அந்த வில்லனோட கழுத்தை எட்டி பிடிச்சி அப்படியே கடிச்சு வச்சிருவான். வில்லன் கொஞ்சம் மயக்கமாயிருவானா. அதுக்கப்புறம் அந்த சைனீஸ்காரன் நம்ம ஹீரோயினிட்டையும் ஃப்ரெண்டுக்காரிட்டையும் சொல்றான், நான் நடக்கிற மாதிரி நடங்க, கையை இப்படி வச்சு நடங்க அப்படின்னு அவங்க 2 பேர்த்தையும் சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கான். இவனும் மெதுவா நடந்து 3 பேர் நடந்து மெதுவா வந்துகிட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தா படி, இவங்க வழியோட அப்படியே ஏறுவாங்க, பல்ல கடிச்சிட்டு வேற வழியில தப்பிச்சே ஆகணும், அந்த வழி தாங்கிதாகணும். 3 பேரும் அப்படியே கத்திட்டே ஏறுவாங்க. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த சீன்ல. இந்த சைடு பார்த்தா அந்த வில்லன் அப்படியே பாம்பு மாதிரி வந்துச்சு ஊறி வந்துகிட்டு இருப்பான். அவன் ஒன்னும் மயக்கம் போல. இவங்கனால வலியவே தாங்க முடியல. அந்த முட்டிலேயே ஆபரேஷன் வச்சிருக்கான்ல, பல்ல கடிச்சிட்டு மேல ஏறி வராங்க. இந்த சைடு பார்த்தா இவன் கத்தியை கையில எடுத்துட்டு வேகமா வந்துகிட்டு இருக்கான். அந்த ரூமுக்குள்ள போய் அந்த கண்ணாடி உடஞ்சு கிடக்கும்ல, வெளியே தப்பிச்சு போலான்னு இந்த பக்கம் வந்தா கண்ணாடி மாத்திட்டான் புதுசா. அதுக்கப்புறம் அந்த சைனீஸ்கார ஒரு லேம்ப் மாதிரி இருக்குமா, அதை எடுத்து அந்த கண்ணாடி உடைக்கலான்னு போட்டு மாங்குன்னு அடிக்கிறான். ஆனா அது உடையவே மாட்டேங்குது, அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இவனுக்கு கிரிப்பு கிடைக்க மாட்டேங்குது எடுத்து அடிக்கிறதுக்கு. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த சைக்கோ டாக்டர் அப்படியே பாம்பு மாதிரி மெதுவா ஊறிட்டு வந்துகிட்டு இருக்கான். இவன் டக்குன்னு கீழே அந்த கண்ணாடி பீஸ் உடஞ்சு கிடக்கும்ல, அதுல ஒரு கண்ணாடி பீஸ் எடுத்துட்டு அந்த சைனீஸ்கார அப்படியே திரும்பி மெதுவா வரான். ஆனா அந்த சைனீஸ்காரனுக்கு தெரிஞ்சிச்சு, உனக்கு நம்மளால தப்பிக்க முடியாது, அதனால வில்லனை பார்த்து ஒன்னு சொல்றான், என் வாழ்க்கையில நிறைய தப்பு பண்ணிருக்கேன், அந்த தப்புக்கான தண்டனை எனக்கு கிடைச்சிருச்சு, உங்ககிட்ட மாட்டி நான் கஷ்டப்பட்டு சாவறக்கு நானே என் கழுத்து எடுத்துட்டு செத்து போறேன்ட்டு அந்த கண்ணாடி பீஸை வச்சு அவன் கழுத்தை அவனே அறுத்து செத்து போயிடுறான் அந்த சைனீஸ்காரன். அவன் செத்து போனதை பார்த்துட்டு அந்த வில்லன் ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறான். இவன் கோவப்படுறானா இல்ல நார்மலாவே இப்படி இருக்கானான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. இந்த பக்கம் பார்த்தா அந்த போலீஸ்காரங்க சர்ச்சிங் வாரண்டோட வந்துட்டாங்க. இவன் வேகமா ஓடி போய் ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துக்குவான். இவன் காலிங் பள்ளிங்க அடிச்சு பட்டு இன்னும் யாரும் வரலன்ட்டு சந்தேகப்பட்டு கன் எடுத்துட்டு உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஃப்ரெண்டுக்கார போலீஸ்காரன் அவனுக்கு வேற அந்த ஜூஸ் லைட்டா குடிச்சிட்டாங்க, கொஞ்ச நாள் மயக்கமா வருது. டக்குன்னு ஒரு புல்லட் சவுண்ட் கேட்டோன்னே இந்த பெரிய போலீஸ் பயந்துடுறான். நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒன்று ஆயிரட்டு வேகமா அவனை தேடி ஓடுறான். எந்த பக்கம் சவுண்ட் வந்துச்சோ அந்த சைடு பார்த்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த ரூம் முன்னாடி போய் நின்று கத்துறா, கதவை திறங்க. டக்குன்னு கதவோட உள்ள போய் பார்த்தா இவங்க 3 பேர் கிடக்குறாங்க. இதை பார்த்து அவன் மிரண்டறா, என்ன கருமண்டா இது அப்படின்னு. போலீஸுக்கு வெறியாயி அந்த சைக்கோ டாக்டரை தேடிட்டு வேகமா ஓடுறான். அங்க போய் ஸ்விம்மிங் பூல்ல பார்த்தா அந்த ஃப்ரெண்டு போலீஸ் செத்து கிடக்குறான். இந்த சைக்கோ டாக்டர் கையில கண்ணை வச்சுட்டு பொட்டுன்னு 2 புல்லட்டா அந்த போலீஸ் வயிற்றிலே இறக்கிடுவான். அவனும் அப்படியே மெதுவா சரிஞ்சுழுக, சாக போகும்போது உன்னை கொன்னே சாவண்டான் டப்புன்னு அவன் மண்டையில ஒரு புல்லட் இறக்கிடுவான் அந்த வில்லனோட மண்டையில. வந்த 2 போலீஸ்காரங்களும் செத்துட்டாங்க. இந்த வில்லனும் மண்டையில குண்டடி வாங்கி அவனும் செத்துட்டான். அந்த சைனீஸ்காரனும் கழுத்தறுத்து செத்துட்டான்.
நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கையில் இருக்கால, அவளுக்கு ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும்ல, அவள் கொஞ்சம் கொஞ்சமா அவளும் செத்துட்டா. இப்போ நம்ம ஹீரோனோட மலை நிலைமை நினைச்சு பாருங்க. அவள் மட்டும் நடுவால மாட்டிக்கிட்டு கத்தவும் முடியாம சாகவும் முடியாம இந்த இடத்த விட்டு போக முடியாம நரக வேதனையில் அப்படியே கத்துவா. அவளோட அந்த சத்தத்தோடயே இந்த படத்தை முடிப்பானுங்க. அவ்வளவுதான் மக்களே, இந்த படத்தை பாத்தீங்களா எவ்வளவு கொடூரமா இருந்துச்சுன்னு. இதை விட அந்த செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் அதை விட கொடூரமா இருக்கும். அது வேணும்னா கேளுங்க, நான் ரெடி பண்ணி போடுறேன். நான் கதை சொன்ன விதம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் ஏதாவது தப்பா சொன்னா கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த படத்துல திருத்திக்கிறேன். நன்றி மக்களே.